இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம விரதம் இருக்கும்போது, நம்ம வழிபாடு செய்யும்போது, கடவுளை போய் கும்பிடும்போது நம்மளுடைய கர்மா ஈஸியாக டெலீட் ஆகிறதுக்கான வழிகள் நிறையா நடக்கும். நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஏன் தெரியுங்களா? கார்த்திகை முருகர் எப்படிப்பட்டவர்? டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியவர், ஃபைட்டர், தேவையில்லாத விஷயங்களை நீக்கக்கூடியவர். அப்போ அவரை நம்ம ஒரு நாளும் நினச்சி உருகி அவரை வேண்டும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை முருகரே டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவார், கிளியர் பண்ணி விட்டுருவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். இதில் ஒவ்வொரு நாளுமே ஏற்கனவே சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் திங்கக்கிழமை அப்படின்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தது. அந்த சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கும்போது, அதுவும் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கும்போது சிவபெருமான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்றைக்கி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும்.